இயற்கையே இறை, இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அம்மா அருள் வாக்குல தண்ணீர் கிடைக்காவிட்டால் பல நன்மைகள் கிடைக்காமல் கண்ணீர் விட வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். ஒவ்வொரு நாடும் விஞ்ஞான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறாங்க. வானுயரும் அடுக்குமாடி கட்டிடங்கள், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்னு நீர்நிலைகள், மரங்கள் மற்றும் விலங்குகளின் இருப்பிடத்தை அடையாளம் இல்லாமல் செய்து உலகம் ஒரு பாதையில் செல்கிறது. மற்றொரு பக்கத்தில் நாடுகள் அபார இயற்கை சீற்றங்களை பதிவிக்கின்றன. சில மாதங்களுக்கு முன் தாய்லாந்தில் நடைபெற்ற நிலநடுக்கம், கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளம், அமெரிக்காவில் அடிக்கடி வரும் காட்டுத்தீ, சுட்டெரிக்கும் வெயில் மற்றும் பலத்த காற்றோடு வரும் அடைமழை இவையெல்லாம் இயற்கையின் கொந்தளிப்பால் ஏற்பட்டவை. இப்படி உலகத்தையே தாக்கும் இயற்கை சீற்றங்கள் அம்மா சொன்ன அருள்வாக்கின் அர்த்தத்தை புரிய வைக்கிறது. இந்த காலநிலை மாற்றத்தால் பலரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான நோய் நொடிகள் மக்களை தாக்குகிறது. இயற்கை சீற்றங்கள் தணிந்து இந்த காலநிலை மாற வேண்டி அம்மா நமக்கு கற்றுக் கொடுத்த இயற்கை நல வழிபாடுகளை மற்றும் வழிமுறைகளை உலக நன்மைக்காக தொடர்ந்து செய்வோம். இயற்கையை பாதுகாக்க நம்மால் முயன்ற சிறு விஷயங்கள்: தண்ணீரை அளவோடும் சிக்கனத்தோடும் உபயோகிப்பது, ஃபேன் இல்லாட்டி லைட்டை நீங்கள் ரூமை விட்டு வெளியே போகிறப்போ ஆஃப் பண்ணுறது, பிளாஸ்டிக் அப்புறம் பாலித்தீனோட யூசேஜை குறைக்கிறது. இயற்கையை வேற எப்படி பாதுகாக்கலான்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சக்திகளே. எல்லோரும் ஒன்று சேர்ந்து இயற்கை வளம் பெற முயற்சிப்போம்.